மேட்ச் பிக்சிங், பணத்திற்கு விலை போன பாகிஸ்தான் வீரர், விசாரணையை தொடங்கிய ஐசிசி. ஜூன் 2ஆம் தேதி தொடங்கிய 2024 ஐசிசி T20 ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் மேட்ச் பிக்சிங் செய்யப்பட்டு விட்டதாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. தொடர் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஐசிசி நிர்வாகம் புகார் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்த ஆண்டு 20 நாடுகளைச் சேர்ந்த கிரிக்கெட் அணிகள் பங்கேற்றுள்ளன. உலகம் முழுவதிலும் உள்ள மக்களிடையே கிரிக்கெட்டை கொண்டு செல்லும் முயற்சியில் இம்முறை அமெரிக்காவிலும் லீக் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த தொடரில் நியூசிலாந்து, பாகிஸ்தான் போன்ற மிகப்பெரிய அணிகளும் லீக் சுற்றிலேயே வெளியேறின. இது கிரிக்கெட் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அதே சமயம் அமெரிக்கா, வங்கதேசம் போன்ற அணிகள் நடந்து முடிந்த லீக் சுற்றில் வெற்றிகளை பதிவு செய்து அடுத்த கட்டமாக சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இவ்வாறு இந்த ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பல்வேறு அணிகள் குறைந்த ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறியதும், பாகிஸ்தான் போன்ற அணிகள் முக்கிய போட்டிகளில் ஜெயிக்க முடியாமல் திணறியதும் அனைவர் மத்தியிலும் சந்தேகத்தை கிளப்பியது. இது தொடர்பாக சோசியல் மீடியாக்களில் கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் விவாதம் நிகழ்ந்தது. இந்த நிலையில் உலகக்கோப்பை தொடரில் மேட்ச் பிக்சிங் செய்ய முயற்சி நடந்திருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. அதாவது, கென்யாவைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருவர் உகாண்டா அணியைச் சேர்ந்த வீரரை பலமுறை ரகசியமாக தொடர்பு கொண்டு மேட்ச் பிக்சிங்கில் ஈடுபடி கேட்டதாகவும், இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த உகாண்டா வீரர் உடனடியாக ஐசிசி நிர்வாகத்திடம் புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. கிரிக்கெட் வீரர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஐசிசி அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஐசிசி விதிகளின்படி சூதாட்டத்தில் ஈடுபடுவது கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. அப்படி இருக்கையில் சம்பந்தப்பட்ட வீரரை தொடர்பு கொண்டு சூதாட்டம் செய்ய முயற்சித்த நபர் யார் என்பதை கண்டுபிடிக்கும் பணியில் ஐசிசி நிர்வாகம் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது. மேலும் பாகிஸ்தான் வீரர்கள் சின்ன அணியிடம் தோல்வியை தழுவியது அவர்கள் வேண்டுமென்றே பணம் வாங்கிக் கொண்டு மேட்ச் பிக்சிங்கில் ஈடுபட்டார்களா என்கிற சந்தேகத்தை பலரும் கிளப்பி வரும் நிலையில், மேட்ச் பிக்சிங் பாகிஸ்தான் வீரர்களுக்கு தொடர்பு இருக்கா என்கிற கோணத்திலும் ஐசிசி விசாரணையை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐசிசி சூதாட்ட தடுப்பு சட்டத்தின்படி ஒரு கிரிக்கெட் வீரரை சூதாட்டத்தில் ஈடுபடும்படி யாரேனும் தொடர்பு கொண்டால் உடனடியாக அது குறித்து ஐசிசி அதிகாரிகளிடம் புகார் அளிக்க வேண்டும். அவர் ஐசிசி நிர்வாகத்திடம் புகார் அளிக்காத பட்சத்தில் அந்த கிரிக்கெட் வீரருக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்படும். இது கிரிக்கெட் வீரரின் கிரிக்கெட் கேரியரையை முடித்துவிடும் அபாயம் கொண்டது. இதை அறிந்த உகாண்டா வீரர் தனக்கு வந்த அழைப்பு குறித்து ஐசிசி நிர்வாகத்திடம் உடனடியாக தெரிவித்ததால் மிகப்பெரிய சிக்கலிலிருந்து தப்பித்துக் கொண்டார். வேறு எந்த விளையாட்டிற்கும் இல்லாத அளவிற்கு கிரிக்கெட் போட்டிக்கு உலகம் முழுவதிலும் ஏராளமான ரசிகர்கள் இருக்கின்ற நிலையில் விளையாட்டில் சூதாட்டத்தை கொண்டுவர முயற்சிப்பது மிகப்பெரிய குற்றமாகும். உங்கள் தின சேவல்.